சுருன்னு ஊதமாக விசுவாசம் உச்சுக்கு போகுது, கோபமாக போகுது, வேகமாக போகுது, விசுவாசம் நிப்பனான்னு போகுது. விசுவாசத்தை நிறுத்து, உன் விசுவாசம் போதுன்னா போதும், நிற்க மாட்டேன், என் விசுவாசம் பெரிது அப்படின்ட்டு விசுவாசத்தை குறித்து பேசி இப்போ 2 பேர்த்துடைய காரியங்களை பார்க்கும்போது ஜெபம் பண்ணவங்க விசுவாசம் போய் ஜெபம் பண்ணலாமா வேண்டாவா அப்படின்னு ஒரு சோர்ந்து போகும்போது இந்த வேத வசனம் பாவம் பெரியன் கையில் அகப்பட்ட முள்ளு போல நம்ம ஆளுகிட்ட மாட்டிட்டு படாது பாடுபடுது, அட்டி நொறுக்குறாங்க வேத வசனத்தை. ஆனால் வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, நன்றாய் கவனித்து பார்ப்போமானால் நல்ல ஒரு அருமையான பாயிண்டெல்லாம் சொன்னாங்க. விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயித்தார்கள். மகா அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிச்சான். கடைசியில் பெப்பர் பேன் கையை விரிச்சிட்டு போயிட்டான். விசுவாசத்தினால உலகத்தையே ஆண்டான். ஆனால் போகும்போது பேப்பர் பேன் போயிட்டான், ஒன்றும் கொண்டு போக முடியலன்னு. அதையும் நம்ம சிந்திக்கணும். அதே போல் விசுவாசம் என்ன காரியத்தை செய்யும் தெரியுமா? ஒரு வாழ்க்கை அமைச்சு தரும், ஒரு எதிர்காலத்தை திட்டமிடும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தபடினாலே அவன் சிநேகிதன் எனப்பட்டான், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் அதிகமான உதாரணங்களை சசியவங்க நல்லா பேசினாங்க. இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேர், தீர்ப்பு எங்கள் பக்கத்தில் வரணும்னு சொல்லிட்டு. அதனால் டைமெல்லாம் ஆயிடுச்சு, தயவு செய்து டென்ஷன் ஆக்கிறாதீங்க, சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு 2 பேரும் இடக்கால் அவங்களும் மோதிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஜபத்துக்கு என்ன பண்ணுறது, கண்மலை ஜபக்குழு ஜபம் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு அந்த ஜபக்குழு ஒரு ஜபம் பண்ணிருக்கு, எங்கள் குரூப்பு தான் ஜெபிக்கணும் ஜெயிக்கணும் அப்படி ஒரு ஜபம் இருக்குது. ஆனால் விசுவாசத்தை குறித்து சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சப மக்கள்லாம் ஜெபிக்கிறாங்க. எங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம் அப்படின்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வேத வசனம் தான் மூல காரணம் இதுக்கெல்லாம். ஏன்னா வேத வசனம் தான் எல்லாத்துக்கும் மேன்மையாக இருக்குது. சர்ச்சுக்கு போகும்போது ஜெபம் பண்ணாதவனும் பைபிள் தூக்கிட்டு போகிறான், விசுவாசிக்காரும் பைபிள் தூக்கிட்டு போகிறான். எதுக்காக? அங்கே வார்த்தை இருக்குது அப்படின்னு. இது எல்லாம் வேதாகமத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிற, வேதத்தை ஜனங்களுக்கு போதிக்கிற, தெளிவுபடுத்துகிற நம்ம ஹெவன்லி பைபிள் அகாடமி பிரின்ஸ்பால் அவங்க இப்போ வேதந்தான் சிறந்தது, வேதந்தான் பெருசுன்னு பேசுகிறாங்க. பாப்பமே அவங்க தான் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. விசுவாசம் தள்ளி வந்துருச்சு, பயந்து நினைக்கிறேன். சரி, இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவை தலைவருக்கும் என்னோடு பேச வந்த அவையோருக்கும் சபையோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் வேத வசனமா ஜெபமா? ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை எடுத்திருக்கோம். வேத வசனம் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம அதை பற்றி ஒரு வியாக்கியானம் பண்ணணும், அது மூலிமா எதனா விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி இந்த ஒரு பட்டிமன்றமாக இதை நம்ம நடத்துகிறோம். இதில் நம்ம என்ன விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், எது முக்கியம், எல்லாருக்கும் தெரியும். வேத வசனம் இல்லாமல் எதுவுமே நமக்கு தெரியாது, யாருக்குமே இன்னும் தெரியாது அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம அதை பற்றி வியாக்கியானப்படுத்தி பேச முன் வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு எல்லோரும் பேகை தூக்கிட்டு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டே கேட்டை விட்டு தாண்டிட முடியுமா? நாளைக்கு 11 மணிக்கு எல்லாரும் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டே கேட்டை தாண்டிட விட்டுருவாங்களா இந்த கேம்பஸ்காரு? கமிட்டி தான் பிடிப்பாங்க, அவங்கள விட்டுருவாங்க. நமக்காக யாராவது ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும், யாராவது ஒருத்தர் ரிட்டர்னில் கொடுத்துருக்கணும், யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கணும். ஒன்று இந்த கேம்பஸ்க்கு வந்த பாஸ்டருக்கு இந்த கேம்பஸ் ஓனருக்கு ரிட்டர்னில் ஒரு பத்திரம் கொடுத்துருக்கணும். ஐயா, நீங்கள் 3 நாள் இங்கே கேம்ப் நடத்திக்கங்க, போகும்போது நீங்கள் ஒன்றும் கொடுத்துட்டு போக வேண்டாம், இதுக்கு பிரதி உத்தரமாக யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க எனக்கு ஜெர்மன் நிற்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி ரிட்டர்னில் கொடுத்துருக்கணும்.
விசுவாசத்துலேயோ ஜெபத்துலேயோ இல்லை. நம்மளும் ஜெபம் பண்ணோம், மருவ முகாமுக்கு நிறைய ஜெபம் பண்ணோம், விசுவாசம் பண்ணோம், என்னதான் இருந்தாலும் வேஸ்ட். பைபிள் எடுத்து தூக்கிட்டுக்கணும். ஆமா, என்ன ஜெபம் பண்ணி என்ன விசுவாசித்தாலும் நாளைக்கு இங்க இருந்து வெளியில போறோம்னா பைபிளை காட்டிட்டு போயிடலாம். ஒருத்தர் பிராமிஸ் பண்ணதை கொடுத்துட்டு போகணும். ஓனர் பைபிள் வச்சுக்கிறோம், வேதவசம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி போயிடலாம். உங்க பாக்கெட்ல இருக்கிற, நான் வந்து பைபிளுக்கே போகல, உலக பிரகாரமாகவே உங்களுக்கு புரிய வைக்கிறேன், அப்புறம் பைபிள் அதுக்கு சொல்றேன். உங்க பாக்கெட்ல இருக்க ஒரு பேப்பர், பிரிண்டட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிரிண்டட் பேப்பர் எடுத்து பாருங்க. காசு ரூபான்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ருபீஸ். சரிங்களா? மாத்திட்டாங்களா? ஆமா, அந்த காசை எடுத்து பாருங்க. அதுல ஒருத்தர் கையெழுத்து போட்டிருப்பாரு. எங்க அப்பா கவர்னர். ஒரு 10 ரூபா நோட்டுன்னா, ஐ ப்ராமிஸ் டு திஸ் 10 rupees who are the bearer of this paper அப்படின்னு எழுதியிருப்பார். யார் இந்த பேப்பரை கொண்டு வராங்களோ அப்படின்னு அதில் ரிசர்வ் பேங்கோட கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார். ஐ ப்ராமிஸ் அப்படின்னு எழுதியிருப்பார். நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், இந்த பேப்பரை நான் கையெழுத்து போட்டதை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பிரதியுத்தமாக ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலோ ஒரு 10 ரூபானா அதுக்கு சமமானதை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் அந்த பேப்பரை வாங்கிக்கோங்க. அந்த பேப்பருக்கு வந்து வேல்யூ இவ்வளோன்றதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ரிட்டனில் கொடுத்துருக்கிறார். விசுவாசத்துலேயோ ஜபத்துலேயோ இல்லை. அவரோட கையெழுத்து அங்கே ரிட்டனில் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இந்த பைபிளை பிதா சொன்னாங்க. சிஸ்டர் அழகா தேவ ஆவியானோருடைய ஏவுதலோட இடையில சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்களுக்கு தான் புஸ்தகமே இல்லையா, அப்போ எப்படி அவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்னு. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவருடைய தீர்மானம் திட்டத்தின்படியே உங்களுக்கு நான் ஒரு மகனை அனுப்பி தான் உங்களுடைய பாவத்தை தீர்க்க போகிறேன், 2வது உலகம் முடியும் போது அப்படிங்கிறது அவருடைய திட்டமும் தீர்மானமாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதனால தான் தீர்மானமாக சொல்லி தான் இதையை நமக்கு கொடுத்தாரு. இவர் இது என்னன்னு கேட்டார். ஹோலி பைபிள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இந்த ஹோலி பைபிளுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அது கூட இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு அந்த வார்த்தையை கூட எடுத்துகிட்டு போங்க. 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். பைபிள் அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் த எர்த் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எங்கேயோ பரதேசுக்கோ எங்கேயோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லா இது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எப்படி வாழணும் எப்படி இருக்கணும்னு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை படிங்க, இந்த வார்த்தையில் உள்ளபடி விசுவாசிங்க, இந்த வார்த்தையில் உள்ளபடி ஜெபம் பண்ணுங்க, அளப்பாதீங்கன்னு சொல்லியிருக்கார் இயேசு கிறிஸ்து. உங்கள் ஜெபத்தை நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு அளப்பாதீங்கன்னு சொல்லியிருக்கார். வார்த்தையில் உள்ளபடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொன்று கூட உங்களுக்கு பைபிள் பற்றி நான் சொல்லித்தரேன். பிஹோல்ட், இதோ ஐ பிரிங் த எட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்கிறார். பைபிளுக்கு இன்னொரு இன்டர்பிரட்டேஷன். பிஹோல்ட், பி ஐ பிரிங், BIBL லைஃப், எட்டர்னல், உங்களுடைய நித்திய வாழ்க்கையை இதோ நான் இதன் மூலியமாக கொண்டு வருகிறேன். பைபிளுக்கு இன்னும் ஏகப்பட்ட பைபிளுக்கு விளக்கங்களை நிறைய சொல்லியிருக்காங்க. நெட்டில் தட்டி பாருங்கள், நிறைய வரும். இந்த பைபிளுக்கு எல்லாமே என்னன்னா உங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரும். நீங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு உண்டான வார்த்தைகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய இதில் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் எந்த காரியத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு எந்த காரியத்தையும் ஜெபம் பண்ணிட்டு தான் சொல்லணும்னு சொன்னாங்க. பைபிளில் கூட நம்ம பார்க்குறோம். ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு போனாங்க. எலியேசர் போனார் இல்லைங்களா சிஸ்டர், ஜெபம் பண்ணிட்டு தானே கூப்பிட்டு வந்தார். ஜெபம் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி தானே அந்த பொண்ணை பார்த்தாங்க. ஜெபம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுங்க? குடும்பம் நடத்தும் போது கொலவரம் ஆயிடுச்சு. குடும்பத்தை 2ஆக பிரிச்சிச்சா? ஜெபம் பண்ணி கூப்பிட்டு வந்த பொண்ணு தான் அது. ஜெபம் பண்ணி தான் வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தாங்க. அது குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்குங்க? ஆமாம், ஜெபம் பண்ணி கூப்பிட்டு வந்ததுனால அப்படியாச்சு. ஜெபம் பண்ணி கூப்பிட்டு வந்தது தான். என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஜெபத்துக்கு நல்ல வசனம் கொடுத்துருப்பேன். அப்ப உங்களுக்கு தெரியுது ஜெபந்தான் உண்மைன்னு, வேற வழி இல்லாம நாமளே பொய்யான ஒரு உபதேசத்தை போதிக்கிறோமா? தெரியுது, வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த ஜெபத்தோட முக்கியத்தை சொல்றதுக்கு யாபேஸ் அழகா சொல்லியிருக்கலாம்.
யாபேசை பற்றி நீங்கள் சொல்ல ஒன்று நாளாகமத்தில். ஆனால் நான் அதாவது விசுவாசத்துக்கு என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, அதை இந்த சிஸ்டர் சொன்னாங்க. விசுவாசத்தின் தகப்பன் சொன்னது தான் உண்மையாக விசுவாசம். அதான் வேதத்தை அவர் தெரிஞ்சதுனால தான் சொன்னார். அவருடைய வேலைக்காரன்ட்ட சொல்லிட்டு போகிறார், நாங்கள் 2 பேரும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோன்னு. ஆனால் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, போய் வெட்டணும். ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் வருவோன்னு விசுவாசத்தோடு சொல்லிட்டு போனார். எப்படி சொல்லிட்டு போனார்? ஆண்டவருடைய திட்டத்தை தேவ மனுஷனுக்கு வெளிப்படுத்தாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் அப்படின்னு வேத வசனம் இருக்கிறது. உங்களுக்கு எழுதி கையில் கொடுத்த நீங்கள் அந்நிய காரியமா நினைச்சேங்கிறாரு. இவங்கள அந்நிய காரியமா நினைச்சிட்டீங்க. இதாக இருந்தாலும் வசனம் தான், சரிங்களா? இன்னொன்று ஒரு வசனம், அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. என்ன பண்ணாங்க? வசனத்தை கேட்டவர்கள் தான், வேற எதையும் இல்லை. வேற யாரும் விசுவாசிகளா மாறவே முடியாது. அதே வேதவசனத்தை மாறணும் அப்படின்னாவே இல்ல, அதே வேதவசனம் இன்னொன்னு போட்டிருக்கு பிரதர். என்ன போட்டிருக்கு? எப்படின்னா, வேதவசனத்தை நான் எழுதி கொடுத்தேன். அந்நியக்காரன் என்ன சொன்னவரு, பரிசேயனும் சதிசேயரும் சொல்றது கேளு, ஆனா அவனை போல இருந்துராதாங்கிறாங்க. இந்த வேத்தை தூக்குறவன் வேத்தை படிக்கணும் நம்பாதாங்கிறாங்க. இது விசுவாசம் சொல்றதா, இது ஜபான் எடுத்துக்கிறதா? அது வேத வார்த்தைன்னு தான் எடுத்துக்கணும். வேத வசனத்தை போதிக்கிறது தேவனோட வார்த்தையை மாத்திட்டாங்களோ? ஆமா, வேத வார்த்தையை தான் முக்கியம் பண்ணி கேளுங்கள் கேளுங்கள் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க. பாத்துங்க, கேட்டுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க. கேளுங்கள் கிடையாது, இது கேளுங்கள் அப்படிங்கிறதுலாம் வார்த்தையை கேளுங்கள்னு அர்த்தம். அர்த்தம். அதனால கேளுங்கள்னு எங்க இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி. அப்ப அமௌண்ட் கேட்கறது இல்ல, அமௌண்ட் கேட்கறது வேற. நான் அமௌண்ட் கேட்கறது நினைச்சு தானே ஜாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ரூபாய்க்கு சொல்லிட்டேன், ரூபாய்க்குள்ள வரவே கூடாது. ஏன்னா இன்னொருத்தன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இல்ல அப்படி சொல்லும்போது ரூபாய்ஸ்ல நீங்க எழுதி சொல்லுங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னர் நான் யாருன்னே தெரியாது, செரில் யாருன்னே தெரியாது. பட் ஜோனா சிஸ்டர்ட்ட 100 ரூபா கொடுத்தா தான் அவங்க ஐடி கார்டு கொடுப்பாங்க. சரிங்களா? எப்படியோ போட்டிங்க நைஸா உள்ள. தேங்க் யூ. இவங்க யாரு அவங்க யாருன்னு ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு தெரியுமா? காரியத்துல ஏப்பா விசுவாசம் இந்த பணம் போடுறதா ஐடி கார்டு கொடுக்குறாங்க. விசுவாசம் என்ன செய்யறது? கொடுத்துருக்கான். இன்னாரு கொண்டு இந்த தாளை கொடுத்தாக்க நீ இதை கொடுத்துருப்பா, இதுக்கு ஒர்த்தானதை கொடுத்துரு அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அப்படி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட புத்தகம் இது. இந்த ப்ராமிஸ் பண்ண இந்த வேதம் பிதாவால கொடுக்கப்பட்டது. அப்படிங்கிறத இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நேரம் முடிகிற காரணத்தால் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரே காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். 2 தீமோத்தேயுவில் நீங்கள் கூட போய் படித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரத்தில் வேத வசனத்தை பற்றி அந்த வார்த்தையை எப்படி நீங்கள் படிக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். இன்னொரு காரியம், உபாகமத்தில் 6வது அதிகாரத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசித்து கூட அதை முடிச்சிடலாம். ஆறாவது அதிகாரத்தில் படிங்களேன். வேத வசனம் இருக்குதா? கண்டுபிடிச்சி படிங்களேன். அந்த வசனம் இருக்குதா? இருக்கும். விசுவாசம் தான். விசுவாசம் இல்லை, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை பேசுற நீங்க வேதத்தை தேடிக்கொண்டிருக்கலாம். ஆமா, உபாகமம் 6ஆம் அதிகாரம். ஆசாரின் உதடில் வேதத்தை தேடுவார்களே. ஆமா, உங்கள் இறுதியாக பலைக்குள் எழுதிக்கொள்ளுன்னு சொல்லிக்குது. இதெல்லாம் மறந்துட்டீங்க. பிரசங்கிருக்கிறவர் சரியா? என்னப்பா மக்களுக்கு தான் பிரசங்கமா? ஆமா, 6வது அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எதை குறித்து? வார்த்தைகளை குறித்து. சும்மா இருக்காத, நீ படுத்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, நீ ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் முடியும். என்னத்தை படிக்கணுமாம்மா? வேத வசனத்தை படிக்கலாமாம்மா. அந்த வார்த்தைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லி கொடுக்கணுமாம்மா. இதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மெசேஜாக இருக்கட்டும். உபாகமம் 6:6 வேத வார்த்தைகளை சும்மா இருக்கும் முதல்ல பைபிளே சொல்லியிருக்கு. நீ படுத்துட்டு இருந்தாலும், உட்காந்துட்டு இருந்தாலும், ரெஸ்ட் எடுத்தாலும், நீ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், உன் கூட வேலை செய்கிறவங்களுக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் நீ இந்த வசனத்தை, வேதத்தை போதி அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே எல்லாத்துக்கும் அடிப்படை வேத வசனம்.
அந்த வேத வசனத்தை நாம் படிப்போம், அந்த வேத வசனத்தை விசுவாசித்து ஜெபம் செய்வோம். நன்றி. அருமையான ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். 6 பேரும் பேசினாங்க, தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லவே இல்லை. அதனால் தீர்ப்பு இல்லை. இவ்வளோ பேசுனீங்களே, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. எனக்கு தான் சொல்லுவாங்க தீர்ப்புன்னு. அப்போ அங்கே விசுவாசம் தேவைப்படுது.